நாம் அக்கிரமமாய் வாழ்ந்து கொண்டு கர்த்தரிடத்தில் ஜெபித்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைப்பது அநீதியான செயல். கர்த்தர் நீதியுள்ள தேவன். அவர் அநீதியாய் எப்படி நடப்பார்? அவர் அநீதியாய் நடப்பார் என்று நினைப்பது நம்மளுடைய அறியாமை. நாம் அக்கிரம சிந்தையை விட்டு விலக வேண்டும். பாவத்தை விட்டு விலகி கர்த்தாவே என்னை காப்பாற்றும் என்றால் அவர் கிருபையாய் நாம் செய்த பாவங்களை மன்னிப்பார். நாம் மனம் திருந்தவே மாட்டேன், நான் அக்கிரமம் செய்து கொண்டே இருப்பேன், கர்த்தாவே நான் கேட்பதையெல்லாம் நீர் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர் என்ன ஏடிஎம் மெஷினா கேட்பதெல்லாம் கொடுத்து கொண்டிருப்பதற்கு? கர்த்தர் அவர் பெரியவர். அவரை நாம் அப்படி நினைக்க கூடாது. எப்பொழுதெல்லாம் நமக்கு எது வேண்டுமோ அதையெல்லாம் கேட்பதை கொடுப்பவர் என்று நினைத்துக் கொண்டிருக்க கூடாது. கேட்பதையெல்லாம் கொடுத்து கொண்டிருக்க மாட்டார். நாம் அவருடைய வழிகளில் முதலில் நடக்க வேண்டும். அவர் பெரியவர். நாம் அவரிடத்தில் அதிகாரம் செய்ய முடியாது. அவர்தான் நம்மை அதிகாரம் செய்வார். அவர் ராஜா, அவர் சர்வலோகாதிபதி. அவர் நம்மிடம் சொல்லுவார், நீ இப்படி நட, நான் உனக்கு இதை தருகிறேன் என்பார். நாம் தாழ்மையோடு நடந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு நாம் நடக்க வேண்டும். நாம் போய் கர்த்தரை அதிகாரம் பண்ணி கொண்டிருக்க கூடாது. நான் இதை கேட்டேன், நீர் ஏன் கொடுக்கவில்லை, நான் அதை கேட்டேன், நீ ஏன் கொடுக்கவில்லை என்று கேள்வி கேட்டுக் கொண்டிருக்க கூடாது. அதற்குரிய தகுதி நமக்கு கிடையாது. அவர் பெரியவர். அவர் அருமையை உணர்ந்து கொள்ள வேண்டும். முட்டாள்தனமாக நடந்து கொள்ளக்கூடாது. ஜெபத்தில் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 66, 67 அதிகாரங்கள். தாவீது ராஜா கர்த்தரை துதித்து பாடுகிற பாட்டாக இந்த வேத பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரை துதித்து கம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். நாம் துதித்து பாட வேண்டும். கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து நினைத்து கர்த்தரை மனதார துதித்து பாடும் பொழுது நமக்கு இருக்கிற, நம்மை சூழ்ந்திருக்கிற பொல்லாத இருளின் கிரியைகள் அகன்று போகும். சாத்தானின் செயல்கள் ஒழிந்து போகும். நன்மையும் செழிப்பும் சந்தோஷமும் நமக்கு கிடைக்கும். அப்படி கர்த்தரை துதித்து பாட பாட தீமை அகன்று போகும். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தேவன் என்று கர்த்தரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் துதித்து பாட பாட கர்த்தர் நம் மத்தியில் வந்து வாசம் செய்வார். கர்த்தர் இருக்கும் இடத்தில் பொல்லாதவனுக்கு அங்கு இடம் இருக்காது. அவன் வந்து எந்த செயலையும் செய்ய முடியாது. அதனால் எப்பொழுதும் நாம் கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டிருப்பது நமக்கு நல்லது. நம்மால் முடிந்த வரைக்கும் அதிகமாய் நாம் கர்த்தரை துதித்து பாட வேண்டும். அவர் நாமத்தின் மகிமையை துதித்து பாடுவோம். அவர் செய்த செயல்கள், அவருடைய நாமம் எவ்வளவு உயர்ந்தது என்பதை புரிந்து கொண்டு, அதை தெரிந்து கொண்டு அவருடைய மகத்துவத்தை நாம் பாடுவோம். கர்த்தர் நல்லவர். அவர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார், அவரை குறித்து பாடுவோம். அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுவோம். அவரை துதித்து அதனால் நாம் பெறுகிற நன்மைகளை கொண்டாடி மகிழ்ந்திருப்போம். உம்முடைய கர்த்தரை நோக்கி, கர்த்தருடைய செயல்கள் மிகவும் பயங்கரமாய் இருக்கிறது. அவர் தம்முடைய செயல்களை பயங்கரமாய் செய்வார். பல காரியங்களை செய்து முடிப்பார். உம்முடைய செயல்களின் நிமித்தம் அந்நியர் துன்மார்க்கர் இச்சகம் பேசி அடங்குவார்கள். உம்முடைய செயல்களை கண்டு அவர்கள் அடங்கி போவார்கள். உம்முடைய சத்துருக்கள் அடங்கி போவார்கள். பூமியின் மீது எங்கும் எல்லா இடங்களில் இருந்தும் ஜனங்கள் உம்மை துதித்து பாடுவார்கள். உம்மை புகழ்ந்து ஸ்தோத்தரிப்பார்கள். அதாவது தாவீது ராஜா உலகம் எங்கும் கடைசி காலத்தில் வரப்போகிற ரட்சிப்பின் காலத்தை அறிந்தே இந்த காரியங்களை பாடியிருக்கிறார். தாவீது ராஜா மிகப்பெரிய தீர்க்கதரிசியாய் இருந்திருக்கிறார். கர்த்தருடைய தீர்க்க தரிசன அபிஷேகம் அவர் மேலும் இருந்திருக்கிறது. எவ்வளவாய் கடைசி காலத்தில் நடக்க போகிற காரியங்களை எல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். கர்த்தர் செய்கிற செயல்களை நம்மால் முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முடியாது. ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை வரும்போது நாம் இந்த காரியத்தை நாம் இப்படி செய்வோம் என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். இது எப்படி முடியும் என்று நாம் புரியாமல் இருப்போம். ஆனால் கர்த்தர் செய்கைகளில் வல்லமையுடையவர், பயங்கரமானவர். அவர் நம்முடைய போராட்டங்களை அவர் வித்தியாசமான முறையில், பயங்கரமான விதத்தில் அவர் அதை நம்மை விட்டு எடுத்து போடுவார். நமக்கு வெற்றி தருவார். அதை அனுபவித்து பார்க்கும் போதுதான் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அவர் நம்முடைய பாடுகளை அவர் தீர்க்கும் வழிகளை பார்க்கும்போது மிக பயங்கரமானதா இருக்கும். மிக ஆச்சரியம் உடையதா இருக்கும்.
நாம் அதை நினைத்து நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டே இருப்போம். அது போல ஒரு காரியமா இருக்கும். செங்கடலை அவர் உலர்ந்த தரையாக மாற்றி அந்த கடல் மேல் அவர்களை நடந்து போக செய்தார். கடல் நீரை வற்ற போக பண்ணி தரையாக மாற்றி அதன் வழியாய் நடந்து போங்கள் என்று இஸ்ரவேலரை வழிநடத்தி கூட்டி சென்றார் கானானுக்கு. அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றும் பூமியை அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகளின் மேல் நோக்கமாய் இருக்கிறது. உலகத்தில் உள்ள எல்லோரையும் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நோக்கமாய் இருக்கிறார், கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அதனால் துன்மார்க்கர் தீய மனிதர்கள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. தங்களை உயர்த்த கூடாது. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். யார் என்ன செய்கிறார்கள் என்று கர்த்தருக்கு தெரியும். ஜனங்களே, கர்த்தரை துதித்து பாடுங்கள். அவரை துதித்து பாடும் சத்தத்தை கேட்கும்படி செய்யுங்கள். கர்த்தருடைய ஜனங்களே, கர்த்தரை துதித்து பாடுங்கள். கர்த்தர் நம்முடைய கால்களை தள்ளாட விடமாட்டார். நாம் தவித்து விடாய்த்து போக விடமாட்டார். அவர் நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவை உயிரோட வைக்கிறார். அதாவது இரண்டாம் மரணத்தில் நம் உயிரை கொல்லாமல் நம் உயிரை காப்பாற்றி நித்திய ஜீவனுக்குள் சேர்த்து கொள்வார். இவ்வுலகத்தில் மரணத்தை அடைந்தாலும் நம் உயிர் கர்த்தரிடத்தில் போய் சேரும். அது அழிக்கப்பட மாட்டாது. துன்மார்க்கருடைய ஆத்மாவோ பாதாளத்தில் போடப்பட்டு அழிக்கப்படும். கர்த்தாவே, நீர் எங்களை சோதித்து பார்த்தீர். பல காரியங்களை கொடுத்து எங்களை சோதித்து பார்த்தீர். வெள்ளியை புடமிடுவது போல புடமிட்டீர். எங்களை சோதித்து பார்த்தீர். வெள்ளியை புடமிடுவது போல புடமிட்டு, அதாவது எங்களை சுத்திகரித்து எங்களை உருவாக்கினீர். எங்களை வலைகளுக்குள் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை சுமத்தினீர். எங்களுக்கு துன்பத்தையும் துயரத்தையும் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் வலி வேதனைகளையும் நீர் எங்களுக்கு கொடுத்தீர். மனுஷர்கள் எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். அதாவது மற்ற மனிதர்கள் நம் தலையின் மேல் ஏறுவது போல என்றால் அது போல என்ற கருத்து, இதன் கருத்து என்னவென்றால், கர்த்தர் பொல்லாத மனிதர்களிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கிறார். சில காலம் அந்த துன்பத்தின் பாதையில் நம்மை வழி நடத்தி கொண்டு போகிறார். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். எங்கள் வாழ்க்கை பாதை என்பது இன்பமானதல்ல. போராட்டம், வலி, வேதனை, பிரச்சனைகள், சோதனைகள், கொடுமைகள் இவைகளால் நிறைந்தது. எல்லா துன்பத்தின் வழியிலும் ஒரு வனாந்தரத்தில் நடப்பது போல, கல்லும் முள்ளும் குத்துவது போல, அப்படி போல எங்கள் வாழ்க்கை துன்பத்தின் பாதையில் நாங்கள் கடந்து வந்தோம். ஆனால் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். நீர் வழி நடத்தி வந்த பாதை எங்களுக்கு வாழ்க்கையில் துன்பமாய் இருந்தது. ஆனால் நீர் எங்களை கொண்டு வந்து சேர்த்த இடமோ செழிப்பான இடமாய் இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் வந்த பாதைதான் கடினமான பாதை. நாங்கள் சேர்ந்திருக்கிற இடமோ மிகவும் செழிப்பானது. சர்வாங்க தகன பலிகளோடு பலி செலுத்தி நாங்கள் உம்முடைய ஆலயத்திற்குள் வந்து சேர்வோம். எங்கள் இருதயத்தின் பூரிப்பினால் சந்தோஷப்பட்டு உமக்கு துதி செலுத்துவோம். என் நெருக்கமான காலத்தில் நான் உம்மிடத்தில் பொருத்தனைகளை செலுத்தினேன். என் துன்பம் கடந்து வந்ததானால் நான் இப்படி பலி செலுத்துவேன் என்று வேண்டிக் கொண்டேன். என் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவேன். என் வாயினால் சொன்னதை நான் செய்வேன். காளை மாடுகளையும் செம்மறி ஆடுகளையும் உமக்காக நான் பலியிடுவேன். அப்படி என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துவேன். உம்மிடத்தில் நன்றியுடையவர்களாக நன்றி பலி செலுத்துவேன். உம்மை குறித்து சாட்சி கூறுவேன். உலகெங்கும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். கர்த்தருக்கு பயந்தவர்களே, தேவனுக்கு பயந்த ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள். கர்த்தர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை நான் சொல்லுவேன். நான் சாட்சி சொல்லுவேன். நீங்கள் கேளுங்கள். எவ்வளவாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். அவர் எவ்வளவாய் என்னை பாதுகாத்தார். அவர் எவ்வளவாய் என்னை துன்பத்தின் மத்தியிலிருந்து மீட்டு விட்டார் என்று நான் உங்களுக்கு சொல்லுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன். நான் கூப்பிட்ட என் வாயினால் நான் இப்பொழுது அவருக்கு துதிபலி ஏறெடுக்கிறேன். அவரை நோக்கி நான் கூப்பிட்டேன். அவர் என்னை காப்பாற்றினார். அதே வாயினால் இப்பொழுது நான் கர்த்தருக்கு துதிபலிகளை செலுத்துகிறேன். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருந்ததே ஆனால்
என் சத்தத்தை கர்த்தர் கேட்டிருக்க மாட்டார். அவர் என் வார்த்தைக்கு செவி கொடுத்திருக்க மாட்டார். என் மனதில் நான் அக்கிரம சிந்தை கொண்டு நான் அக்கிரமமாய் வாழ்ந்து பாவத்தில் இருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டிருந்தால், கர்த்தருக்கு விரோதமானவனாய் இருந்து கொண்டு நன்மையை பெறும்படி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டிருந்தேன், ஆனால் கர்த்தர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். இன்றும் கூட பலர் சொல்லுவார்கள், நான் ஜெபிக்கிறேன், ஆனால் என் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை என்று. நாம் அக்கிரமமாய் வாழ்ந்து கொண்டு கர்த்தரிடத்தில் ஜெபித்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைப்பது அநீதியான செயல். கர்த்தர் நீதியுள்ள தேவன். அவர் அநீதியாய் எப்படி நடப்பார்? அவர் அநீதியாய் நடப்பார் என்று நினைப்பது நம்மளுடைய அறியாமை. நாம் அக்கிரம சிந்தையை விட்டு விலக வேண்டும். பாவத்தை விட்டு விலகி கர்த்தாவே என்னை காப்பாற்றும் என்றால் அவர் கிருபையாய் நாம் செய்த பாவங்களை மன்னிப்பார். நாம் மனம் திருந்தவே மாட்டேன், நான் அக்கிரமம் செய்து கொண்டே இருப்பேன், கர்த்தாவே நான் கேட்பதையெல்லாம் நீர் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர் என்ன ஏடிஎம் மெஷினா கேட்பதெல்லாம் கொடுத்து கொண்டிருப்பதற்கு? கர்த்தர் அவர் பெரியவர். அவரை நாம் அப்படி நினைக்க கூடாது. எப்பொழுதெல்லாம் நமக்கு எது வேண்டுமோ அதையெல்லாம் கேட்பதை கொடுப்பவர் என்று நினைத்துக் கொண்டிருக்க கூடாது. கேட்பதையெல்லாம் கொடுத்து கொண்டிருக்க மாட்டார். நாம் அவருடைய வழிகளில் முதலில் நடக்க வேண்டும். அவர் பெரியவர். நாம் அவரிடத்தில் அதிகாரம் செய்ய முடியாது. அவர்தான் நம்மை அதிகாரம் செய்வார். அவர் ராஜா, அவர் சர்வலோகாதிபதி. அவர் நம்மிடம் சொல்லுவார், நீ இப்படி நட, நான் உனக்கு இதை தருகிறேன் என்பார். நாம் தாழ்மையோடு நடந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு நாம் நடக்க வேண்டும். நாம் போய் கர்த்தரை அதிகாரம் பண்ணி கொண்டிருக்க கூடாது. நான் இதை கேட்டேன், நீர் ஏன் கொடுக்கவில்லை, நான் அதை கேட்டேன், நீ ஏன் கொடுக்கவில்லை என்று கேள்வி கேட்டுக் கொண்டிருக்க கூடாது. அதற்குரிய தகுதி நமக்கு கிடையாது. அவர் பெரியவர். அவர் அருமையை உணர்ந்து கொள்ள வேண்டும். முட்டாள்தனமாக நடந்து கொள்ளக்கூடாது. ஜெபத்தில் தாவீதையாவை போல தாழ்மையோடு கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். நாம் குற்றம் செய்திருந்தால் அந்த குற்றத்தை அறிக்கை செய்து, நான் செய்து விட்டேன் என்று ஒப்புக்கொண்டு அந்த பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பி விட்டு விட்டால்தான் மன்னிப்பு கிடைக்கும். அப்படி விட்டுவிட்டு மன்னிப்பு கேட்டு பின்பு மனம் திரும்பிய பின்பே மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நற்காரியங்களை செய்ய வேண்டும். அதுதான் சரியான வாழ்க்கை முறை. உண்மையாய் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். அவர் என் ஜெபத்தை கேட்டு என்னை காப்பாற்றினார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் என் ஜெபத்தை தள்ளவில்லை. அவர் ஏற்றுக்கொண்டார், எனக்கு பதில் கொடுத்தார், என்னை காப்பாற்றினார். அவர் தம்முடைய கிருபையை என்னை விட்டு விலக்கவில்லை. அவர் என் மேல் கிருபையாய் இருந்தார். அதனால் நான் பிழைத்திருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 67ஆம் அதிகாரம். கர்த்தாவே, இந்த பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சண்யமும் உம்முடைய பாதுகாப்பும், அதாவது இந்த பூமியில் உம்முடைய வழிகளும் உம்முடைய பாதுகாப்பும் விளங்கும்படியாக, எல்லோருக்கும் தெரியும்படியாக தேவரீர் எங்களுக்கு இறங்கி உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும். அப்பொழுது இந்த பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உம்மை அறிந்து கொள்வார்கள். தேவனே, உம்முடைய ஜனங்கள் துதிப்பார்களாக. எல்லா ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. உம்மை துதிப்பதையே நாங்கள் விரும்புகிறோம். தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் விசாரிக்கிறீர். கர்த்தாவே, நீர் அவசரப்பட்டோ கோபத்திலோ நியாயம் விசாரிப்பதில்லை. நிதானமாக மிக சரியாக நீர் நியாயம் விசாரித்து எங்களுக்கு நன்மை செய்கிறீர். பூமியில் உள்ள ஜாதிகளை, உம்முடைய ஜனங்களை நீர் நடத்துகிறீர். ஆதலால் உம்முடைய ஜனங்கள், உம்முடைய ஜாதிகள் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களி கூறுகிறார்கள். உம்முடைய பிள்ளைகள் சந்தோஷப்படுகிறார்கள். ஏனென்றால் நீர் கிருபையாய் அவர்களை காத்து மீட்டுக் கொள்கிறீர். அவர்களுடைய வியாதியிலும் துன்பத்திலும் துயரத்திலும் உம்மை நம்பி இருக்கும் போது அவர்கள் ஜெபத்தையெல்லாம் கேட்டு அவர்களை மீட்டு கொண்டு அவர்களை காப்பாற்றி வழி நடத்தி நீர் அவர்களுக்கு ரட்சிப்பை தந்து பாதுகாப்பை தந்து அவர்கள் அழிந்து போய் பாதாளத்தில் போய் சேர்ந்து விடாதபடிக்கு அக்கினி கடலுக்கு அவர்களை காப்பாற்றி அதிலிருந்து மீட்டு கொண்டு உம்முடைய கிருபையை தந்து அவர்கள் நோயிலிருந்தும் வியாதியிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் போராட்டங்களிலிருந்தும் தோல்விகளிலிருந்தும் அவர்களை விடுதலையாக்கி நீர் அவர்களை ஆசீர்வதித்து புதுவாழ்வு தந்து வாழ செய்கிறீர். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனே, உம்முடைய ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக.
எல்லா ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. இந்த பூமி தன்னுடைய பலனை தரும். தேவனே, நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த பூமியின் பலன்கள் செழிப்பானதாய் பூமி மாறி எங்களுக்கு பலன் தரும். நீர் எங்களை ஆசீர்வதியும். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமி பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். பூமியின் எல்லைகள் எல்லாமே கர்த்தருக்கு பயந்து நடக்கும். கர்த்தருடைய வல்லமையை அறிந்து கொள்ளும். சகல ஜனங்களும் உம்முடைய வல்லமையை அறிந்து கொள்வார்கள். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இவ்வளவு பராக்கிரமம் உள்ளவர். கர்த்தர் மிகவும் நல்லவர். அவர் வல்லமை உடையவர், சர்வ வல்லவர். அவரை அண்டிக் கொள்வோம். நாம் பிழைத்திருப்போம். எப்படிப்பட்ட துன்பமும் துயரமும் மரணமும் எது வந்தால் என எதுவும் நம்மை விழுங்கி போடாது. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். அவர் நம் இரட்சகர். அவரே நம் பாதுகாப்பு. அவர் நம் கண்மலையும் நம் கோட்டையும் நம் உயர்ந்த துர்கமுமாய் இருக்கிறார். அவர் நம் அடைக்கலமாய் இருக்கிறார். அவருடைய அன்பு நமக்கு போதும். அதை நாம் இழந்து போகக்கூடாது. எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்து அவர் மேல் விசுவாசம் வைத்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளை தியானித்து அதன்படி வாழும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு நாளும் நமக்கு குறையாது. நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். நாம் மீட்கப்படுவோம். நமக்கு நல்வாழ்வு நிலைத்திருக்கும். நிரந்தரமான நிலைத்திருக்கக்கூடிய ராஜாதி ராஜாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்திருக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியை பார்க்கலாம். மாரநாதா.